அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பக்கம் இது நாள் வரையில் கொஞ்சமாவது குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது. அதே போல் அந்த குரு பகவான் 4-10 கேந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு, ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 7 கூடையவன் 5ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பாக்யாதிபதி 9 கூடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு 5ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 4, 9 கூடையவன், அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அப்போ கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல மாதமாக, ஒரு வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். கும்பராசிக்கு தொழில் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீடு, விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1008 கஷ்டங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஆனி மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல சாமி, ஒரே ட்ரபுளாக இருக்கு, அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான், இவன் இப்படி வீடு காலி பண்ண சொல்கிறாங்க, கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, அல்லது ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை எதனோ வாடகையை உயர்த்துகிறாங்க, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எனி ப்ராப்ளம், எனி ட்ரபிள்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கும்பராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை பட்டுட்டாங்க. குறிப்பாக சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ கூட அந்த ஆற்காடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது சாமி பிஸ்னஸ். 3 கடை இருக்குங்க, பக்கத்தில் 3 கடை வச்சுருக்கோம். பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்தது. இப்போ கொஞ்சம் தொழில் கம்மியாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை, ஒரு ஹோமங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போது இந்த மாதிரி தொழில் ஒரு ஹோட்டல் வச்சு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஒரு காய்கறி கடைகளாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ப்ரொமோட்டராக இருக்கலாம், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் குரு எங்கள் செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு. கெமிக்கல்ஸ், கெமிஸ்ட்ரி, அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா, மெடிக்கல்ஸ், அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில், ஷேர் மார்க்கெட், நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கும்பராசி நேயர்களே. இந்த மாதம் ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய இன்னும் கூட ஒரு 1 இயர் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா இன்கம் நல்லா, வருமானம் சிறப்பானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த லோன், அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ஆனி மாதம் ஓரலாக நம்ம கும்பராசிக்கு என்ன சொல்லலாம்னா,
கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. இந்த மாதம் நான் லோனுக்கு என்ன பண்ணுவேன் தெரியல, இஎம்ஐக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பட்ஜெட் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி நூல் போட்டு கட்டி வைக்கிறவங்களா நீங்கள்? கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பிரச்சனை என்னென்னு நான் ரொம்ப லோயர் லெவலில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் போட்டு கேட்குங்க, சாமி நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே, சின்ன சின்ன தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கும்பராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எதெல்லாம் அவங்க இழந்திருப்பாங்க, எவராலும் தர முடியாத ஈடுகட்ட முடியாத இழப்புகளை எல்லாம் எனதருமை கும்பராசி என்பவர்கள் இழந்திருப்பார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள் குறைய போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல தான் உத்தியோகம். எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ட்ரபுள் இருக்கா, எளிமையான பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் எதிரி எவ்வளோ பெரிய ஆளான சொல்லி தான் உங்களால் வின் பண்ண முடியும். வாராகி ஜெயிச்சு காட்டலாம் நீங்கள். அதே போலத்தான் திருமண யோகங்கள். 35 வயசாகுது, 38 வயசாகுது, 40 வயசாகுது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 40 வயசில் பொண்ணு இருக்கா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் தடைப்பட்ட திருமணங்கள், அதே போல் குடும்ப பிரச்சனைகள். நல்லா நெருங்கி பழகிட்டு இருப்பாங்க, 10 வருஷமாக 12 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டாங்க, வேணான்ட்டாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கும்பராசி என்பர்களே, ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிடம் ஜென்ரல் டாபிக் பற்றி பேசியிருக்கேன். லாஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸு ஸ்பெசிஃபிக்காக கும்பராசிக்கான பலனை பற்றி பேசியிருக்கிறேன், விவசாயிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் என்னை பற்றி பேசலையா சாமி, என்னுடைய சப்ஜெக்ட் பேசலையே, ரியல் எஸ்டேட் இருக்குது, பில்டர்ஸ் இருக்குது, ஸோ என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசியிலேயே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிநாதன் வக்ரவம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆணி மாதத்தில் அமையுது. ஒரு 15 தேதி வரையும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் வக்ரகதியும் அடைகிறார். ஆணி 15ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்புக்கு மாறாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வக்ரம்ங்கிறது நல்லதா கெட்டதா ஒரே வரியில் சொல்லுங்க அப்படின்னா நல்லது இல்லை. அதுவும் ராசிநாதன் ராசிலேயே வக்ரம் பெறுறது நல்லதில்லை. அப்படின்னா என்னென்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக ரொம்ப நிதானமாக செஞ்சுக்கிட்டு இருந்தவர் பார்த்திங்கன்னா அப்நார்மல் அப்படிங்கிற ஒரு விஷயமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வக்ரவம் அதே நேரத்தில் ஜென்மச்சனி இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பாதிப்புகள் உடல் சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்களில் சில பாதிப்புகளை உருவாக்கும். அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு வழிபாடுகள், கோவில் வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை ஈஸியாக கையாளுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனையை கையாளோம்னா மனநிலை ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், அடுத்து உடல் நல்லா இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சரியாகணும் அப்படின்னா மனதையும் உடலையும் சரி செய்யக்கூடிய வகையில் தினசரி வாழ்க்கையை சரி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் ஓகே தான். அடுத்து
2ல் இருக்க ராகு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன வருமானம் குடும்பஸ்தானத்தில் வருமானத்தை கொடுத்தாலும் குடும்பத்தை கொஞ்சம் கெடுத்து விடுகிறார். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், வாக்குவாதங்கள், சந்தேகங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கும்பராசியை பொறுத்தவரை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எப்பேற்பட்ட சோதனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அளப்பரிய தைரியம் உண்டு. இந்த காலகட்டத்தில் எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. இந்த இருக்கிற கிரக நிலைகளும் அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மாதக்கோள்கள், மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ரொம்ப சாதகமான அமைப்பு தான் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது, 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது, 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஆமாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புண்ணியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை, 4 7 பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 4 5 7 இந்த பாகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 5ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். எல்லாமே பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள். அப்போ சுபத்தன்மையை அங்கே ஏற்படுத்துது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகள் தன்மைகள், குழந்தைகள் நினைச்ச விஷயத்தை செய்கிறது, நினைச்ச படிப்பை படிக்கிறது, குழந்தைகளோட தேவையை நிறைவேற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, திருமணம் பண்ணி வைக்கிறது, சின்ன குழந்தைகளாக இருந்தால் காதணி விழா செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் குலதெய்வ வழிபாடு, நீண்ட நாளாக குலதெய்வ வழிபாடு செய்யணும், குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் செஞ்சுட்டு வாங்க. மிகப்பெரிய வெற்றி. இந்த சிக்கல்கள்லேருந்துலாம் நீங்கள் சரியாக அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், அங்கே கேது பகவானும் இருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வம்பு வழக்கு அவமானத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் செய்கிறார். அடுத்து தொழிலை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில் ஸ்தானத்தை அதிகரிக்கிறார். அப்போ குடும்ப வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவி தான் செய்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும், தொழில் ஸ்தான அதிபதி 3ல் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும், அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். இதுவரை தடைப்பட்டு மந்தமாக கிடந்த தொழில் இனிமேல் தான் பிக்கப் ஆகும். அதே நேரத்தில் வக்ரம் பெற்ற சனி பார்க்குறார். திடீர்னு பிக்கப்பை ஏற்படுத்தி விட்டுருவார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, சனி பகவான் குடும்ப உறவுகளை கெடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மனநிலையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர், உடல்நிலையிலேயே மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர். ஆனால் தொழில், வருமானம், வேலை அப்படிங்கிற விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார். அப்போ விதி அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தனோட ஆயுள் அப்படிங்கிற விஷயத்துலையும் அவர் ரொம்ப பங்களிக்கக்கூடியவராக இருப்பார். கர்ம வினைகளை எடுத்து கூறக்கூடிய வகையிலையும் இருப்பார். அப்போ என்ன கர்ம வினை இருக்குதோ அதை அனுபவம் செய்யக்கூடிய வகையில் சனி பகவான் நீதி தவறாமல் நடந்துக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அவரோட பார்வை 3ஆம் இடத்துல இருந்ததுனால திடீர் முயற்சி, எதிர்பாராத வகையில் சோம்பலாக இருந்தவங்க பெரும் முயற்சி செய்வீங்க, அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அப்போ அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் பேசி சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒற்றுமை பலப்படும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வீடு வாசலில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாயிரும். புதுசாக ஏற்கனவே கட்டின வீட்டை திரும்ப ரெனோவேஷன் பண்ணணும், அதாவது குறை இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வேறு என்ன விஷயம் இருக்குது, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு தொழில் பிக்கப் ஆகும். திடீர்னு எங்கேருந்தோ வந்தவங்க அவங்க தொழிலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திட்டு போகிறதுக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதா
ஏற்பட்டிருக்கு. சதயம் நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை குடும்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவராகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பு கொள்வது மாதிரியும் இருக்கிறார். அதே நேரத்தில் இடம் விட்டு இடம் போகிறதுனால நல்ல வருமான வாய்ப்பு உண்டு. பேச்சின் கவனம் தேவை. ஆமாம், கூடுதலாக பேசி ஏதேனும் பார்த்தீங்கன்னாக்க நீங்களே பேசி, அதாவது முன்னுக்கு பிறனாக எதையாவது சொல்லி அதன் மூலமாக சில அவமானங்களை தேடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம் கவனம் அப்படிங்கிற விஷயத்தை கையாள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் வெளிநாடு வெளியூர் தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ், வாழ்க்கை துணையோட ஒற்றுமைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும். அந்த யோகங்களை பார்த்தீங்கன்னா கடன் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் அம்மா உறவுகளுக்கும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டியெலாம் வாங்குவாங்க. சம்பாதிக்கிற வயசில் இருந்தால், படிக்கிற வயசில் இருந்தால் படிப்பு உயர்கல்வி படிப்பெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உயர்கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தசாபுத்தி அடிப்படையில் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதக அனுப்பத்தில் ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தாராளமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக ஏற்பட்டுருச்சு. புதிதாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் இந்த பலன் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனமாகவே செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் யோசித்து செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உள்ள ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது என்பதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானம் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவை அனைத்தும் அடையணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் இந்த காலத்தை கொஞ்சம் இந்த ஜென்மச்சனி காலம் முடிகிறது வரையுமே உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது சுடரக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த வக்ரவச்சனி காலத்தில் பொறுமையும் நிதானமும் அவசியம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே. அமைதியே உருவான கும்பராசி நேயர்களே, இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாசிட்டிவாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும் காலம் அற்புதமான யோகங்கள். சூரிய பகவான் மட்டுமல்ல, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து அன்றாட தேவைக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் செய்ய போகிறார். 3ஆம் இடத்தில் ஆல்ரெடி செவ்வாய் பகவான் இருக்கார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் பெரிய வீரனாக இருப்பான் அப்படின்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது. உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெறுது. சகோதரனால் யோகங்கள் ரெட்டிப்பாகுது. உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றிப்படையும் மாதமாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். சார், ஜனன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆணி 15 தேதிக்கு பிறகு வக்கரமாகிறாரே, அதனுடைய பலன் எப்படி சார் இருக்கும்? ஒரு ராசியாதிபதி தன்னுடைய ராசியில் ஆட்சி பலம் பெறுவது உங்களை மிகப்பெரிய ஒரு வல்லுநராக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படலாம். ஆமாம், உண்மையாக இருங்க, உழைப்பை நிறைய கொடுங்க, எஃபெக்ட் போடுங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உயர்வாக்கும். அதுதான் இந்த சனியினுடைய காரகத்துவம் செய்யுது. ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்கோ, இப்போ ஆணி 15 தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் வக்கரமாகிறது உங்களுக்கு 200 மடங்கு பலனை கொடுக்க போகுது. சனியால் யோகம் பெறப்போகக்கூடிய ராசியாக இந்த கும்பராசி அமையப்போகிறது.
2ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வரார். அதனால் ராகு பகவான் சனியுடைய சாரத்தில் நிற்கிறதுனால வருமானங்கள் நிரந்தரமாகுது. சேமிப்புகள் கொஞ்சமாவது கூடுதலாக பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் சேமிப்பாவது வரப்போகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு அமையப்போகிறது. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இந்த மாதத்தினுடைய விளிம்பில் பாதியில் பயணம் பண்ணுறதுனால உத்தியோகம் மாறுபடும், உத்தியோகம் ரெட்டிப்பாக்கும், உத்தியோகத்தில் இன்னொரு கிளை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வர்றதுனால தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் தேவை. 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுற தாயினுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று கவனம் தேவை. தாய்க்கு கர்ப்பப்பை பிரச்சனையா இந்த காலகட்டத்தில் போய் பாருங்கள், அதுக்குண்டான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் பயிற்சியாவது குரு மங்கள யோகத்தை கொடுக்கிறார். 4ஆம் இடத்துல வீடு குடி புகுவதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். வீடு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அத்தனையுமே நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை நடைபெறும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன யோகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து யோகத்தை கொடுத்துன்னு இருக்கார் உங்களுக்கு. குரு மங்கள யோகத்தை கொடுக்கிறார். ஆமாம், கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறது. உங்களுடைய நீண்ட நாள் வழக்கு பிரச்சனை எல்லாமே பேசி தான் சார் முடிவு பண்ணணும். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் பேசாமல் தீர்வே ஆகாது. அது ஹைகோர்ட்டாக இருக்கலாம், எந்த கோர்ட்டை போனாலும் பேச்சுவார்த்தை மூலியமாக தான் தீர்க்கப்படும். 8ஆம் இடத்துல கேது பயணிக்கும் காலம் ஞானக்காரகனான 8ஆம் இடம் என்பது புதையல் ரகசியம் அறிந்த காலம். அப்போ புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 6-8 தாவங்கள் சம்பந்தப்படும் காலம். உங்களுடைய நீண்ட நாள் வியாதிக்கு மருத்துவம் கிடைக்கும் காலம், நீண்ட நாள் வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம். ஆமாம், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் காலம் இந்த ஆணி மாதத்தில். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பாவங்களை தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம அதிர்ஷ்டத்தை பிரிக்கலான்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், உங்களுடைய ஜாதகம் பலமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கிரகங்கள் நல்ல ஒரு தசாபுத்தி நடத்தாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றக்கூடிய ஒரு சிறு சிறு ஆலய பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக்கி கொள்ளுங்கள். இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சுபஸ்தானத்தில் பயணிக்குது. மத்திய 15 தேதிக்கு மேலே உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வருமானம் வர்றதுனால கொஞ்சம் சற்று வருமானம் ஏதாவது கடன் வாங்கி உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொருத்தனுடைய பணத்தை எடுத்து நம்ம முதலீடு ஆக்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். நாளுக்குரியவன் 6ஆம் இடத்துல போகிறதுனால வீட்டு கடன் உங்களுக்கு கிடைக்கும் சார், அப்படி கூட சொல்லிடலாம். ஆமாம், பாக்கியாதிபதியான உங்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போகிறதுனால ஆல்ரெடி சொல்லிட்டேன், தந்தைக்கு ஏதாவது உபகாரம் நடக்க அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை வெற்றி உங்களதுக்குள்ளாக்கி கொள்ள கருமாரி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது. ஆமாம், தேவி கருமாரியினுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையிலையோ அல்லது 8 to 10, 8 to 9 இந்த கால நேரத்தில் அம்பாள் கருமாரி அம்பாளை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி உங்களுக்குண்டானதை ஆக்கி கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். இந்த ஆணி மாத பலன்கள் நம்ம கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 17/6/2024 முதல் 16/7/2024 16/7/2024 16/7/2024 வரை
32 நாட்களுடைய முத்தான பலன்கள் கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ கும்பராசியுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். கும்பத்தில் சனி, கும்பத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு, கும்பத்துக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய், பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். கும்பத்துக்கு 4ஆம் இடத்தில் வழக்கம் போல் செவ்வாய் பயிற்சி அடைகின்ற, சிறப்பு பயிற்சி அடைகின்ற ஒரு குரு 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில் வலிமை பெற்றிருக்கின்ற குரு. அடுத்து கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு அற்புதமான, எதற்குமே வந்து போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு கேந்திராதிபதிகளும் வந்து சேர்ந்து, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய புதன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சிறப்பு வலிமை கொண்ட இந்த ஆனி மாத பலன்கள் கும்பராசி. சரி, இப்ப இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் சிறப்பாக கும்பராசி 3ஆம் இடத்தில் செவ்வாய் பூமிகாரகன், அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய, தொழில் வெற்றிகளை தரக்கூடிய ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. வழக்கமாக 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் குரு வலிமை பெற்றுகின்ற அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்ற புதனோடு 4ஆம் அதிபதி சுக்கிரனும் 9ஆம் அதிபதி சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து புதனோடு வலிமை பெற்றிருக்கக்கூடிய அருமையான ஒரு நாள் ஆனி மாதம் தான். வலிமையான ஒரு ஆனி மாதம், அதில் வந்து மாற்றமே இல்லை. அதாவது கும்பராசி 7க்குரியவன், 4க்குரிய சுக்கிரன், 2 கேந்திர கிரகங்கள் வலிமை பெறுகின்ற ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது எந்த கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காரதோ அந்த இடத்துக்குரிய கிரகம் ஆட்சி பெறும்போது அந்த இடம் மிகப்பெரிய வலிமை பெறுகின்றது, மிகப்பெரிய வலிமை பெறுகின்றது. ஆக செய்கிற முதலீடு, தொழில், வருமானங்கள், முன்னேற்றங்கள், அரசாங்க பதவிகள், ஒரு அரசியல் முன்னேற்றங்கள் என்று அத்தனை முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலமாக இருக்கும். ஆக அடுத்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது பயணத்தின் மூலமும் சொத்துக்கள் மூலமும் வீடு, இடம், வாசல், சொத்து, அரசாங்க பதவி என்று அரசியல் என்று அத்தனை முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது. சொத்துக்கள் அதிகமாக சேரக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது. இது வந்து ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் வந்து அம்ச பலன், அதாவது இறைவன் வந்து ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு தேதிக்கும், ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கட்டங்களையும் நமக்கு தருகிறார். அப்போ பொதுவாக ராசி கட்டத்தை வச்சே சொல்லிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தான் சொல்லி அப்படி சொல்ல போகிறது இல்லை. நான் என்ன சொல்ல போகிறேன், நடக்கக்கூடிய அம்ச பலன்களை கணித்து ஒரு 9, அதாவது ஆனி மாதம் 32 நாட்களாக இருந்தாலும் அதில் ஒரு 9 நாட்களை தேர்வு செய்து அதற்குரிய நாட்களில் இங்கு என்னென்ன யோகங்களை பெறலாம் என்பது தான் நான் விளக்க போகிறேன். அம்ச பலன் அதைத்தான் சொல்ல போகிறேன். ஆக முதல் தேதி ஆனி 1 அமோகமாக அமைந்திருக்கிறது. 15/6/2024 அன்று, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய அருமையான நாள். நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே குரு சந்திரனை பார்க்கும் போதுதான், சந்திரன் என்பது உங்கள் உடல் உழைப்பு, உங்களுடைய என்னென்ன காரியங்களுக்காக அந்த உடல் உழைக்கிறீங்களோ, என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக குரு பார்க்கும்போது அது அதனுடைய காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆக சந்திரனை எப்பொழுதெல்லாம் குரு பார்க்கிறாரோ அதெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை மிகப்பெரிய வெற்றி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? தொழில், வியாபாரம் தொடங்கலாம், தொழில் தொடங்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அதே நேரத்தில் பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், இடம் பிடிக்கலாம், வீடு வாசல் இடம், இது அத்தனை காரியங்கள் செய்யக்கூடியதான் இந்த நாள். இதே மாதிரி ஒவ்வொரு தேதி இந்த இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அடுத்து ஆணி 8 எதுவும் பண்ணாதீங்க. அதோட தேதி வந்து 22/6/2024, 22/6/2024 அன்று எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ சாமி இன்றைக்கு அன்றைக்கி மாலையில் நியூஸ், தொலைக்காட்சி நியூஸில் பார்த்தீங்க ஏதாவது பாதகமான நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒன்றுமே செய்யாதீங்க. ஆணி 8 22/6/2024. அடுத்து ஆணி 9 அற்புதமான நாள். 23/6/2024 அன்று பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்ப்பது. நான் எப்பவுமே சந்திரனை குரு பார்க்கக்கூடிய நாளை மட்டும் தேர்வு பண்ணி ஆட்சி உச்ச கிரக அமைப்புகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த நாள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாட்கள் மட்டும் சொல்லுவேன். இப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஒரு திருமண முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி,
பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, வீடு இடம் முடிக்கிறது, இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய நாட்கள் நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ 23/6/2024 இந்த காலங்கள்ல உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். ஏன்னா குரு ஜனகாரகன், சந்திரன் உங்கள் உழைப்பு. அப்போ இன்னைக்கு செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எடுக்க எந்த ஒரு முயற்சியமாக இருந்தாலும் சரி, ஒரு காசு பணம் வரக்கூடிய எந்த ஒரு காரியம் வந்தால் அந்த முயற்சி பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும், அதில் மாற்றமே இல்லை. அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11 என்பது 25/6/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, அதை கவனிக்கணும், ஆட்சி பெற்ற சந்திரனை மகரத்தில் இருக்க சூரியன் பார்க்கும்போது பௌர்ணமிக்கு இணையான நாள். ஆக உங்களுடைய உழைப்பு, வருமான முன்னேற்றங்களை அதிகப்படக்கூடிய நாள், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஆணி 13. இந்த ஆணி 13 என்பது 27/6/2024 சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், மேலும் அங்கே உச்சம் பெற்ற சுக்கிரன் இருந்து அதற்கு எதிர்முனையில் கன்னியில், அதாவது பரணி நட்சத்திரத்தில், பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு செவ்வாய் கன்னியில் இருக்கும் பொழுது, அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகமான நாள் அமையும். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெறும்போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் படும் பொழுது, பார்க்கும்போது, பார்வை விடும்போது அந்த நாள் சிறந்த யோகமான நாளாக அமையும். அப்ப கும்பராசிக்கு தனஸ்தானத்துல தான் சுக்கிரன் உச்சம் பெறுறார். அப்ப அந்த கும்பராசிக்கு அந்த சந்திரன் அந்த இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற, அதாவது சந்திரன் என்பது கும்பராசியோட உடல், மேல் 6ஆம் அதிபதி. இந்த காலங்கள் ஒரு கும்பராசிக்காரவங்க ஒரு மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு கட்டட தொழிலோ, ஒரு மருத்துவமனை சம்பந்தப்பட்டதோ, ஒரு மருத்துவத்துக்கான ஒரு படிப்புக்கான ஒரு முயற்சிகளோ, ஒரு அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி பெறுவதோ, குடுக்கல் வாங்கல் வருமானங்கள் என்னைக்கோ கொடுத்த காசை வரவு வைக்கக்கூடிய காலம், காசு பணத்தை வரவு வைக்கக்கூடிய காலங்கள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மங்களகரமான காரியங்கள், சுப காரியங்கள் நடத்தக்கூடியது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, அதே நேரத்தில் நிறைய எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆணி, அதான் ஆணி 13 சொல்லி, அடுத்து ஆணி 14, 28 ஆணி 14, 28/6/2024 28/6/2024 ஆணி 14 புரட்ட 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் பார்ப்பது பௌர்ணமிக்கு இணையான யோகம். அப்ப நீங்க எடுக்கிற எந்த ஒரு காரியங்களும், வியாபாரம் வந்தாலும் சரி, அரசு வேலை இருந்தாலும் சரி, ஒரு அதே நேரத்தில் நிச்சயம் பண்ணக்கூடிய பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்க்கறது, இது எல்லா இடம் வீடு சம்பந்தப்பட்டது முடிக்கிறது, எல்லாமே நல்லபடியாக முடியும், எல்லாமே நல்லபடியாக முடியும். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. ஆணி 19. இந்த ஆணி 19 என்பது 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திரனை, ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிற உச்சம் பெற்ற சந்திரனை அதற்கு எதிர்மறை விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்ப்பது எப்படிப்பட்ட யோகம்? கும்பராசிக்கு 3/10 செவ்வாய் 3/10 செவ்வாய் அந்த கும்பராசிக்கு 10ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் 10ஆம் இடத்தில் விருச்சிக ஆட்சி பெறுகின்ற ஒரு, எப்பயுமே இங்கே சொல்லப்படுகின்ற அம்ச பலன் என்பது ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு சிறந்த அமைப்பை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டேன். அதெல்லாம் அற்புதமான அப்படியே பலன்கள், நல்ல பலன்கள் கொடுக்கும். இப்ப இந்த ஆணி 19 பார்த்தீங்கன்னா 3/7/2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 2ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து பார்க்கும்போது, அந்த விருச்சிக ராசி கும்பராசிக்கு 10ஆம் இட தொழிற்சானம், 10ஆம் இட தொழிற்சானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. மேலும் ரிஷபம் கும்பராசிக்கு 4ஆம் இடம், ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை
தொழிற்சாலத்தில், அதாவது 10ஆம் இட தொழிற்சாலத்தில் இருந்து செவ்வாய் ஆட்சி, அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று பார்க்கும் பொழுது எப்படி அருமையான ஏதாவது முடியாத சொத்துக்கள்லாம் முடியும், கிடைக்காத பதவியெல்லாம் கிடைக்கும், கிடைக்காத வருமானம்லாம் கொட்டி கிடைக்கும். அதுபோக புதிய வீடு வாசல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகங்களையும் பெறலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அதே நேரத்தில் முடியாத காரியமெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய அருமையான நாளாக அமையும். வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், சொத்துக்கள் அதிகமாக சேரக்கூடிய காலங்கள், வாகன யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள், அரசாங்க உத்தியோகங்கள் பெறக்கூடிய காலங்கள் அந்த காலம். அடுத்து ஆணி 20. இந்த ஆணி 20 என்பது 4/7/2024 அன்று நல்ல கவனிங்க. அதே மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது. குரு பார்க்க சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் அந்த நாள் ரொம்ப சிறப்பு. அதாவது சந்திரன் என்பது உங்க உடல் உழைப்புங்க. நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி பெறுமான்றது தான் இதுல பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு கணிப்பு. சரி, அடுத்து அதே சந்திரனை சூரியன் பார்க்கிறார். அதாவது மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது ஒரு யோகம். அதே நேரத்தில் சூரியன் அங்க மீனத்திலிருந்து பார்க்கிறார். ஒரு கிரகத்தை 3-4 கிரகம் வலிமையடைந்து பார்க்கும்போது அந்த அந்த நாளுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி நாளாக அமைகிறது கும்பராசி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனத்தில் கும்பராசிக்கு தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ஏற்கனவே பேசி முடிச்ச தொழிலெல்லாம் ஒரு இடத்துல ஒரு இடம் பேசி முடிக்கிறாங்க, ஒரு வீடு பேசி முடிக்கிறாங்க, இல்லாட்டி பெண் பார்த்து பேசி முடிக்கிறாங்க. இது எல்லாமே சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய காலங்கள். ஒரு வேலைக்கு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணான்னு வச்சுங்க, பேசி முடிக்கிறது, காசு அவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிறப்பு பெறுகின்ற காலமாக அமையும். சரி, அடுத்த ஆணி மாதம் 30ஆம் தேதி, ஆணி கடைசிக்கு வந்துட்டோம். ஆணி 30, இதுக்குரிய ஆங்கில தேதி 14/7/2024. 14/7/2024. இது ரொம்ப அருமையான நாளுங்க. சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடியது ஒரு சிறந்த யோகம். சந்திரனை குரு பார்க்க சிறந்த யோகம். அதை விட எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ, பொதுவாக இப்ப சந்திரன் சித்திரை 3ஆம் பாதம் சந்திரன் இருக்கார். அப்ப அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. இதுக்கு கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறார். ஆக கும்பராசிக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அருமையான காலங்கள். அதே நேரத்தில் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை முடியக்கூடிய காலங்கள். அதே நேரத்தில் தொழில் மூலம், நீண்ட தூர பயணத்தின் மூலம், நீண்ட ஒரு தொழிலுக்கான ஒரு பயணம், ஒரு வியாபாரத்துக்கான பயணம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். அதே நேரத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய சொத்து முடிக்கக்கூடிய காலங்கள், வெளியூரில் போய் சொத்தை முடிக்கக்கூடிய காலங்கள், பயணத்தின் மூலம் மிகப்பெரிய வருமானங்கள், சொத்துக்கள், அதே நேரத்தில் அரசாங்க பதவியுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், அரசியலில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை கும்பராசிக்கு. ஆக இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்கலை, சரியாக வரலங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனிப்பட்ட உங்கள் ஜாதகம், தனிப்பட்ட உங்கள் ஜாதகம் சரியில்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைபட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே எனக்கு ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலன்னு பார்க்குறோம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப இதைத்தாங்க சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், ஆணிச்சனமாக சொல்கிறேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி நான் தப்பா இருக்கேன். ஜோதிடம் பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்ம வேதத்தால், பிரம்ம சாஸ்திரத்தில், வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோக ரகசியங்களும் அடக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். அது இறைவனால் படைத்தது, மனிதன் படைத்ததில்லை. ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, அரசாங்க வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்ணுறீங்க, ஏன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாததுக்கு என்ன காரணம்? புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் என்ன இருக்கா இல்லையா? எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும்? கடன் எப்போ நிவர்த்தி அடையும்? தொழில் விருதி எப்போ அடையும்? தொழில் நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்கு.
தொழில் நல்லபடியாக வரணும், கடன் நிவர்த்தி அடையணும், இந்த சொத்து கிடைக்கணும், பூர்வீக சொத்து பிரச்சனை முடியணும், இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைக்கு எங்கெங்கேயோ எத்தனையோ ஜோசியரை பார்த்து எத்தனையோ பரிகாரம் பண்ணி எத்தனையோ கோயில் குளம்லாம் போய் ஒன்றுமே நடக்கலைன்னு வேதனைப்படுறவங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கையிடுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதகத்தை கையிடுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. இருந்தாலும் சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சியில் வந்து எல்லா முயற்சிகளிலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் பொதுவாகவே 15/6/2024 16/7/2024 வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட மைனிங் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, கீழ்த்தட்டு மக்களை மேலே செய்கிறவங்க, தவிர வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் புத பகவான் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த காதலில் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் வந்து இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சப்தமாதிபதி வலுப்பெற்று போயிருக்கிறதுனால, அதாவது தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர வந்து 1, 5, 9 அதிபதிகள், திரிகோண அதிபதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் மகாலட்சுமி யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 1ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதும் 5, 9 அதிபதிகள் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்கு பார்க்குறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் 15/6/2024 16/6/2024 வரலமும், அதை தவிர வந்து 12/7/2024 13/7/2024 வரலமும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்.
சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம். எது எடுத்தாலும் வெற்றி பெறும். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அழுத்தம், வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பதவியெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. யார்கிட்டையும் கோபமாக பேசுகிறாதீங்க, ஜாகிரதையாக இருங்கோ. வார்த்தையில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. தேவையற்ற பழக்க வழக்கங்களில் உள்ளே போகாதீங்க. பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் பார்த்து சேவிச்சுட்டு வர்றதும், கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் போய் ஒப்புலியப்பன் கோவிலில் சேவிச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா எள் போட்டு, அதாவது தயிர் சாதம் பிள்ளையார் கோவிலில் தானம் கொடுங்க. அதை தவிர எள்ளில் சாத்தில் எள் வச்சு காக்காய்க்கு தானம் பண்ணுங்க. காத்தால் காக்காய்க்கு சாப்பாடு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், யாருக்காவது வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள், தனப்பற்றாக்குறை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்ருக்கீங்க. அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் குறையும். அதாவது ஓரளவு தனவரவு அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஜென்ம சனி வரப்போகுது உங்களுக்கு. இப்போ விரைய சனி நடந்துகிட்ருக்குது. அதனால் கொஞ்சம் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி போகும்போது தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதனால் தனம் தான் அதான் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னு நினச்சினேன். ஏன்னா இன்னும் 6 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பார். 6 மாதம் கழித்து தான் 2ஆம் ஸ்தானத்தை போவார். அதனால் நீங்கள் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்து சூதானமாக பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி போகும்போது தனம், வாக்கு, குடும்பம் அதிலெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு அசுபர். அதனால் என்னென்னா இளைய சகோதரனால் சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வெற்றிகள், அரசு தேர்வு வெற்றி, அதே மாதிரி ஏதாவது இன்டர்வியூவுக்கு போகணும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே தான் இருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது ஒரு நன்மை. அதான் இப்போ 2ஆம் இடத்துல சனி போக போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு வீடு வாங்கணும், ஏதாவது முதலீடு உபயோகமான விதத்தில் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாமல் ஏதாவது தொழில் பண்ண போகிறேன், விஷயம் திறமை ஏதாவது தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு அகலக்கால் வைக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லை. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள்லாம் தாய் வழி உறவினர்களால், தாய் வழியால் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம், அதாவது தொழில் ஏதாவது விரயம் பண்ணிடாதீங்க காசை. அதுதான் இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு தான் வாங்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழி ஆதாயங்கள்லாம் வரும், கையில் காசு வரும். ஏன்னா விரயம் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதனால சனி ஆக வைப்பார். அதனால் நீங்கள் பண்ணுறத கரெக்டாக, ஏதாவது சொத்தில் ஏதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அந்த மாதிரி இதில் உபயோகப்படுத்துங்க காசு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள்னால் ஆதாயங்களெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போய் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால இப்போ ஜென்மசனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதனால் வேலைகளில் இப்போ தொந்தரவாகவே இருக்கும். ஏன்டா வேலை செய்கிறோம், என்னடா வேறு வேலைக்கு போகலாமா அப்படி இப்படின்லாம் உங்கள் மனசு அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது.
அதெல்லாம் வந்து வேலை மாற்றம்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து தயவுசெய்து யோசிக்காதீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டங்கள் தான். பார்த்து அந்த பணம் வர்ற பண வரவை பார்த்து உபயோகமாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதை பயக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்காது. அதனால் தந்தை மகன் உறவு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியதாகவே தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, தொழில்லாம் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப நல்லது, விசேஷம். அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் வந்து குறையில்லாமல் நல்லாவே போகும். இப்போ என்னன்னா வர்ற காசை நீங்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, வர்ற காசை உபயோகமாக பயன்படுத்திக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் புதன் 2 சுபகரங்கள் பார்க்குறது. 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இளையதாரம் 11ஆம் இடத்தை வந்து இளையதாரம் சொல்லுவாங்க. அதை வந்து 2 சுபகரங்கள் பார்க்கறதுனால டிவோர்ஸ் ஆன இளைஞர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கு இது உகந்த காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அதெல்லாம் வந்து இப்போ வந்து அதாவது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ விசா எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கு இந்த கும்பராசி ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கு நல்ல ஒரு மாதங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, பெரியவங்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கும்பராசி பெரியவங்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதத்தில் நீங்கள் போய் வர்றதுக்கு நல்ல காலகட்டங்கள் தான். நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.